பாஞ்சால மன்னனா? நீங்கள் யாரு? பார்த்தால் தெரியவில்லை. பொடி பசங்களா யாருன்னு தான் கேக்குறேன். பக்கத்துல துணைக்கு வந்ததாரா? எங்க தம்பி நினைக்கா? ஆமா, நீதான் செய்த நன்றியை மறந்தவனா? இவரிடத்தில் என்ன பேச்சு? நேர்கொடி கம்பத்தில் கட்டி இழுத்து போக வேண்டும். அடித்து உதயத்தை கட்டி இழுத்து போகலாம். உங்க கட்டி இழுத்து போகலையா? பேசிக்கிறதுக்கு நேரமில்ல. பள்ளி போகணும். போவாத்தா பள்ளிக்கு லேட் ஆகுது. குருதேவா, நீ கற்றுக் கொடுத்த வித்தையெல்லாம் அவனிடத்துல பயனற்று போய்விட்டதே சாமி. அவனை ஜெயபெற முடியல. யாரு மேல இருந்து கோபத்துல கைய முடிக்கிற குத்துனானோ காலு மாலே அடிக்கிறான். என்னப்பா பண்றது? பள்ளிக்கு பாத யாத்திரை போகணுமா? சரி, என்ன செய்வது? தாங்கள் தோட்டு போய் வந்து விட்டோம். துருத்துருடி ஒரு பாலகர் இருந்தான். யாரு? பர்க்குணன். பர்க்குணா இப்பொழுது பார்த்தாலும் பெண்மீது பாசங்க பர்க்குணா, இந்த பாஞ்சாலனை தேர்கோடி கம்பத்தில் கட்டி வரும்படி வைத்துட்டு வந்தார். இந்த குருவுக்கு தட்சிணை கொடுப்பதாக இருந்தா அண்ணவரை தேர்கோடி கம்பத்தில் கட்டி இழுத்து வர வேண்டும். இது ஏன்னு சொல்லக்கூடாது மொழிய. அண்ணா இப்படி போய் அவர் எதிரிகளை வெல்வது. ஆமா, ஏதோ சித்தப்பாருடைய நம்பர் இருக்குது, தாத்தா பிதாபாவுடைய நம்பர் இருக்குது. உனக்கு எனக்கு எப்பதான் வந்திருக்கிறாரு? ஆனா உனக்கு எனக்கு பின்பக கிடையாது. ஆனா என் குருவுக்கு உன்னை கட்டி எடுத்துட்டு போறேன்.
தெரியாமல் மாட்டியாடி விட்டு என்னை விட்டு விடுங்கள். உன்னை விடுவதற்காக பாஞ்சாலா, யாருக்கெல்லாம் நம்ம அவர் வச்சுக்கிறாரு. பாஞ்சாலா, அடிபணித்து விட்டாய். ஆகட்டும் குருதேவா, அவருக்கு அசாந்தி இருக்கு. இல்லை அவருக்கு தான் இருக்கு. சண்டாளா, கிஞ்சித்தேன் ஒரு நாளால கூட அரசனண்டு அறியாமல் விழிக்கு உன் சீடப்பிள்ளையை விட்டு என்னை கட்டி இழுத்து வந்து உன் பாதத்தில் என்னை வண்டி போட வைத்து விட்டாய். அதே பாஞ்சாலா, எந்த வீரபுருஷனை விட்டு என்னை கட்டி கொண்டு வந்தாயோ அந்த வீரபுருஷனையும் இதோ உன்னை கொள்வதற்கு ஒரு மகனை பெற்று உன்னை நாம் அடிக்காவிட்டால் என் பெயர் பாஞ்சாலன் அல்ல. என்னடா அடிப்பட்ட நாகம் கடிக்க வந்திருக்குதா? மடப்பையிலே 105 மாணாக்கிற்கு நான் ஆசிரியர். நீ சபதம் வைத்தாய் இல்ல? உண்மைதான். சத்திரனுக்கு வில்வத்தை கற்றுக் கொடுத்து உன்னை பழி வாங்காவிட்டால் என் பெயர் துரோணர் என்று சொன்னாயல்ல? அதே போல் நான் ஒரு ஆடவனை பெற்றெடுத்து என்னுடைய மகனான செய்யாவிட்டால் என் பெயர் பாஞ்சாலன். 36 சீட்டு. போ, உன் சபதத்தை கொண்டு பார்ப்போம். பார்ப்போம். போடு. சுதாகர் எங்க இல்லையே. ராஜா அஜித்தா என்னதாட்டம்? நாரதனா பார்த்தேன். பூமிக்கும் ஆகாயத்தும் நகரிட்டு எறியது. யாக வேள்வியிலே என்னை யார் பெற்றார்? எதற்காக பெற்றார்? எதுக்கு பெற்றாங்க? மகனே, மகனேவா? பார்த்தோம். இந்த செய்யும் யாகத்திலே நான் தான் உன்னை பிறக்க வைத்தேன். அப்படியா? ஆமா. எதற்காக என்றால் என்ன காரணம்? குடும்பத்தில் பிறந்த வீர துரோணர் அவருடைய சீடப்பிள்ளையை வைத்து என்னை கட்டி எடுத்து கொண்டு போனான். சரி, கொண்டு போய் அந்த பாவியாகி துரோணருக்கு அடிமொழி வைத்து விட்டான். அதனால எந்த ஒரு வீர புருஷன் என்னை கட்டி எடுத்து கொண்டு போனானோ அவன் வீரத்தை பாராட்டி அவன் அந்த வீர புருஷனுக்கு ஒரு பொண்ணும் இந்த பாவியாகி துரோணரை மதிப்பதற்கு ஒரு ஆணும் நான் யாக வேள்வியில் செய்து உன்னை பழி வாங்கி சபதம் வைத்து வந்தேன். அப்படியா? அதனால இந்த யாக வேள்வியிலே உன்னை பிறக்க வைத்தேன் அல்ல. அதனால உனக்கு இதோ துஷ்ட தூய்மன் துஷ்டர்களை அவமடக்கு துஷ்ட தீவனுக்கு வருது பாஞ்சாலன். நீங்களா தங்கராஜன் வர சுதாகரா? ஆனால் எரியும் தீயை யாகம் என்று சொல்லக்கூடிய யாக வேள்வியில் பிறந்த பெண் பாஞ்சாலியுடைய யாகத்தில் பிறந்தபடியினால் யாகசேனா என்று சொல்லக்கூடிய திரௌபதி. ஆனால் திரௌபதிக்கு முன்னதாக பாஞ்சாலிக்கு ஜெகதி என்ற ஒரு பெண் இருக்கிறது.
ஏ பாவலி நீதான் செகண்டி கோபதா நீ பிறக்கின்ற பொழுது ஒரு பெண் பிறந்திருக்கிறது கீழே யாக வேள்வியிலே ஒரு பெண்ணும் ஒரு வில்லும் பிறந்திருக்கிறது அதனால் ஐயோ கேளுங்க சபையோர்களே சொல்லண்ணா முடியுதா ஆனா பாடு 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 அண்ணே மாரியம்மா கோயிலே மாவனகார அப்பா மாவனகார அண்ணே மாவனகார
நெல்லு போ போ ஆமா போ போ போ. சோழனுக்கும் பாஞ்சாலனுக்கும் ஏற்பட்ட சமரத்தினால பாஞ்சாலன் அர்ஜுனன் தோளுக்கு செய்த ஒரு பெண்ணையும் துரோணரை கொல்ல ஒரு ஆணையும் பெற்று சபதத்தை நிறைவேற்ற சபதம் வச்சுட்டாரு. சொல்லுங்கண்ணா பிறகு சால்வ கழட்ட சொல்லு சால்வ உபயாசன் கழட்ட என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களை அடுத்து சால்வ கழட்ட சொல்லு அதிலே சொல்லு சொல்லு முதல்வராக கிருஷ்ணதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணும் சொல்லக்கூடிய ஒரு ஆணும் மறுமுறையாக ஓ முகாரா மகாரா விகாரா என்று சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை பிறந்ததா. அதோடு ஒரு வில்லும் ஒரு பெண்ணும் பிறந்தாங்க. சொல்லு ஒரு வில்லு ஒரு பெண்ணு. ஆமா. அதன் பிறகு பாஞ்சாலனானவர் நாம் செய்த சபதத்தின்படி இந்த பிள்ளைகளை வைத்து சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று பாஞ்சால தேசம் கொண்டு போய் கிருஷ்ணதேவனையும் திரௌபதியையும் வளர்த்து ஆளாக்கினார். பாஞ்சாலன் திரோணர் சபதம் திரௌபதி பிறப்பு இனிதே நிறைவேறியது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.